இவர் ஒரு சிறுவாள் கொடுத்தாங்க. இந்த மாசம் 10 வயசு வந்து பார்த்துருக்கேன். இவர் என்ன பண்ணாருன்னா செவரே நீடிக்குச்சு அந்த பஞ்சாயத்து தலைவர் அவளியில் வன்கொடுமை செய்ய போனாரு. இவர் கூட போனீங்க ஒரு கூட்டு கலவாணிங்க. அவர் ரிட்டையர்ட் வீடியோ அந்த மாசம் 30 வருஷம் அவரும் பொது தகவல் மேல்முறையீட்டு அதிகாரிகள் அவரும் இவரும் 2 பேரும் சேர்ந்துதான் செவரே நீடிச்சு போய் அவளியில் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்தார். அந்த பெண்மணிக்கு அந்த அந்த இருமா அந்த அம்மா வயசு 55 வயசு கிளவிய பஞ்சாயத்து தலைவர் அம்மாவை இந்த வேலை ஒரு பெரிய யோசிச்சு பாருங்க. இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய மனுஷன் ரிட்டையர்டு மேனேஜர் பொதுத்துறை அதிகாரி ரிட்டையர்டு பிடிஓ இவங்க ஊழல் ஒழிப்பும் போனாங்க. செவரே இடிச்சாங்க, ரேப் பண்ண வந்தாங்க, கஞ்சா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் 5 வருஷம் முன்னாடி மனுஷன் என்ன வந்து பிஞ்சாமீன் வாங்கி வந்தாரு. பிஞ்சாமீன் வந்தாரு. இந்த வயசுல இதெல்லாம் செய்யற வேலையா? போயிட்டு காவல்துறை தலைவர் போய் பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் ஐயா நான் தான் செவரே எழுதிட்டேன். அவர் கேட்டாரு அப்படின்ட்டு கேஸ் போட்ட இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அப்படியே கேஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடி முடிஞ்சு போயிடுச்சு கேஸ். நியாயம் எப்பயுமே ஜெயிலும் காவல்துறையை பொறுத்தவரை நல்லவர்கள் அதிகமா இருக்காங்க. காவல்துறை ஒரே ஐடியா காவல்துறை தப்பாதான் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால 10 ரூபாய்க்கு சொல்லுது காவல்துறை எதிராக ஆர்டிஐ போடாதீங்க, மணல் கொள்ளை விஐபி ஆர்டிஐ போடாதீங்க. நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸை சரி பண்ணலாம், நம்ம தெருவை சரி பண்ணலாம். நம்ம தெருவை சரி பண்ணதுக்கு நம்மளால முடியாது, வாழ்க்கையே போயிடும். மகாத்மா சொல்றாரு இந்தியாவுக்கு ஒவ்வொரு கிராமத்தையும் மாற்றணும். இந்த கிராமத்துல இந்தியாவுக்கு இந்தியா வளர்ச்சாம கிராமத்தில் வளரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா கிராமத்துல ஊழல் காப்பு பண்ணணும். ஒரு கிராமத்தை சரி 30 கிராமம்